ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னையோட வீடியோவில் நான் ரொம்ப யோசிக்கப்பட்ட ஒரு கேள்வியை பற்றி தாங்க பேச போகிறேன். த கொஷின் தட் லாட் ஆஃப் பேரண்ட்ஸ் ஹேவ் இன் தியர் மைண்ட் இஸ், எந்த போர்டு என் குழந்தைக்கு பெஸ்ட்டு, எந்த போர்டு என் குழந்தைய இன்ஜினியரிங்கோ இல்லை மெடிக்கலோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும், தட் இஸ் JEE ஆர் நீட்டுக்கு என்னோட குழந்தைய நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேரண்ட்ஸ் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒருத்தவங்க ரிக்வெஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க, ப்ளீஸ் கேன் யூ ஜஸ்ட் மேக் அ வீடியோ ஆன் தட். ஸோ ஐவ் டன் சம் ரிசர்ச் அண்ட் ஐ எம் போஸ்டிங் அ வீடியோ ஹியர் டுடே. எந்த போர்டு நல்லது அப்படின்னு தெரிஞ்சுறதுக்குள்ள நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் 3 விதமான போர்டு இருக்குது. ஒன்று CBSE, ஒன்று ICSE, இன்னொன்று ஸ்டேட் போர்டு. ஸ்டேட் போர்டுக்கும் எக்ஸாம்ஸ் இருக்குது, CBSEக்கும் எக்ஸாம்ஸ் இருக்குது. ICSE ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் வச்சுருக்காங்க அவங்களோட டெவலப்மெண்டல் ப்ரோக்ராமுக்கு. ஸோ அந்த பசங்க தே ஹாவ் டு சூஸ் ஒன் ஆஃப் தீஸ் போர்ட்ஸ். ஸோ இந்த போர்டு எக்ஸாம்ஸுங்கிற கான்செப்டே நம்மளோட பாதி ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடுது. ஸோ இஃப் யுவர் கிட் இஸ் டூயிங் வெல் இன் தியர் 10th அண்ட் 12th இன் தி போர்டு எக்ஸாம்ஸ், அவங்க கொஞ்சம் நல்லா தான் படிச்சுட்டு இருக்காங்க அண்ட் தே ஹாவ் த பேசிக் கான்செப்ட்ஸ் கிளியர். ஓகே, ஸோ இப்போ நான் இதுக்கு பேசிக் கான்செப்ட்ஸை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இன்ஜினியரிங்கோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் நம்மளோட மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குமே எக்ஸாம்ஸுக்கு கொஷின்ஸ் மேஜர்லி பேசிக்ஸ்ல இருந்து தான் வரும். என்ன பேசிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். இந்த பேசிக்ஸை பேஸ் பண்ணி தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கொஷின் பேப்பர்ஸ் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ குழந்தைங்களோட பேசிக் ஓரளவுக்கு கிளியராக இருந்தாலே அவங்க தே ஆர் ரெடி ஃபார் தி என்ட்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு பீஸை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். Now coming to the second part. ஃபர்ஸ்ட் போர்டு எக்ஸாம்ஸ் ஏன் நல்லது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் போர்டு எக்ஸாம்ஸ் அதோட கொஷின்ஸ் எல்லாமே இந்த பேசிக் கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ரிவால்வ் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இதில் உள்ள எல்லா இதுவுமே பேசிக்ஸ் குழந்தைங்களுக்கு தெரிஞ்சாதான் போர்டு எக்ஸாம்ஸில் ஓரளவுக்கு குட் மார்க்ஸ் செக்யூர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் போர்டு எக்ஸாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கொஷின் ஆன்சர் பேட்டர்ன் அதுவே ஓரளவுக்கு அகெயின் இட் இஸ் very much resembling to the to the professional entrance exams. This is the second thing which I want to know. Third thing டைமுக்கு ஆன்சர் எழுதுறது. போர்டு எக்ஸாம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் டைமில் இருக்கும். ஸோ தட் ஆல்சோ கிவ்ஸ் தி கிட்ஸ் அன் எட்ஜ் டு லேர்ன் தட் ஓகேப்பா எக்ஸாம்ஸ் தான் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு குழந்தைங்களை ப்ரிப்பேர் பண்ணும். இந்தியாவில் மேஜர்லி 3 போர்ட்ஸ் இருக்குதுங்க. ஸ்டேட் போர்டு, அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸுக்கு ஸ்டேட் போர்டு, CBSE அண்ட் ICSE. ஓகே, ஸோ இப்போ ஸ்டேட் போர்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் போர்டோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அந்தந்த ஸ்டேட்டுக்கு டிஃபர் ஆகும். ஹவெவர் ஆஃப் லேட் நான் ஒரு ரீசெண்டான ஆர்டிக்கல் ரீட் பண்ணேன், வெறும் தே ஆர் அப்ரிஷியேட்டிங் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க டு என்ஷோர் தட் தேர் எஜுகேஷன், தேர் சிலபஸ் இஸ் ஈக்குவல் டு CBSE போர்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பார்த்தேன். ஸோ கம்ப்ளீட்லி உங்கள் குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்க, எப்படி அந்த கான்செப்ட்ஸை கிராஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல தான் கம்ப்ளீட்டாக இந்த ஒரு விஷயம் இருக்குது. CBSE போர்டு இஸ் பெஸ்ட் ஃபார் பீப்புள். என்ன சொல்கிறது, இன்ஜினியரிங் தான் நான் பண்ணணும், டாக்டராக தான் நான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற கிட்ஸுக்கு கண்டிப்பாக CBSE போர்டு இஸ் பெஸ்ட். ஒன் ரீசன் இஸ் பிகாஸ் CBSEயோட கவர்னிங் பாடி அண்ட் JEE அண்ட் நீட்டோட கவர்னிங் பாடி இஸ் த சேம். ஸோ ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் அந்த கான்செப்ட்ஸ்லேருந்து எல்லாமே குழந்தைங்கள ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுவாங்க. யூ டோன்ட் நீட் டு வரி தட் உங்கள் குழந்தை எந்த ஒரு இடத்துலையும் ஃபால் பேக் ஆயிரும் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வேண்டாம் கண்டிப்பாக. ICSE they believe in complete development. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல குழந்தைங்க நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கிறதே நமக்கு தெரியாது. ஆனால் குழந்தைங்க வித்தியாசமான இன்ட்ரெஸ்ட்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து க்ரூம் பண்ணுறது தான் ICSEயோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, இப்போ குளோபல் எஜுகேஷன் இல்லை நான் ஃபாரினில் தான் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா பேரண்ட்ஸ், தென் கண்டிப்பாக நீங்கள் ICSE இஸ் த பெஸ்ட் ஃபார் யூ.
ஆல்ரெடி இந்த வீடியோல சொன்ன மாதிரி, நீங்க வந்து உங்க குழந்தைங்க கண்டிப்பா இன்ஜினியர் இல்ல வந்து டாக்டரா தான் ஆகணும். அதுவும் இந்தியால தான் ஆகணும். நல்ல காலேஜஸ்ல படிக்கணும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா சிபிஎஸ்இ இஸ் த பெஸ்ட். அண்ட் எதுக்காக நான் சிபிஎஸ்இ பெஸ்ட் அப்படின்னு சொல்றேன்னா, சின்ன வயசுல இருந்தே அந்த சிலபஸ வந்து சேம் வேல டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஹையர் ஸ்டடீஸ வந்து மைண்ட்ல வச்சுட்டே வந்து சின்ன வயசுல இருந்து குழந்தைங்கள பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பயாலஜியா இருக்கட்டும், மேத்தமேட்டிக்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களோட தியரிட்டிக்கல் அஸ் வெல் அஸ் கான்செப்சுவல் திங்க கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணதா இருக்கும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து நீட் எக்ஸாம்ஸ் இல்லை வந்து ஜேடபிள்யூ எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங் பேஸ் பண்ணுது. ஓகே, ஸோ அதையும் வந்து சிபிஎஸ்இ போர்டில் ரைட் ஃப்ரம் அ வெரி யங்கர் ஏஜ் அதை இன்கல்கேட் பண்ணுறாங்க. அந்த கான்செப்ட்ஸை ரொம்ப கிளியராக குழந்தைங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தே ஆர் டூயிங் இட். அண்ட் லாஸ்ட்லி அஸ் ஐ டோல்ட் யூ, எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சிபிஎஸ்சிக்கும் சரி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸுக்கும் சரி சேமாக தான் இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் மோர் அடிஷ்னல் அட்வான்டேஜ் விச் யூ ஹாவ். வென் ஐ சே எக்ஸாம் பேட்டர்ன், லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைப் கொஷின்ஸாக இருக்கலாம், இல்லை ஷார்ட் ஆன்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆப்ஜெக்டிவ் மாதிரியான கொஷின்ஸாக இருக்கட்டும், இது எல்லாம் தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதுலேயும் வந்து அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மை ஃபைனல் ரீசன், நான் வந்து இதுக்கு முன்னாடி சொன்னது தான், சிபிஎஸ்சியை கவர்ன் பண்ணுற போர்டு தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸையும் கவர்ன் பண்ணுது. ஸோ அதனால they have to keep it in mind that what kids need in the future. இந்த வீடியோவை முடிச்சுக்கிறதுக்குள்ள ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். ஓகே, ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அமேசிங் ப்ரொஃபஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் டாக்டர் மட்டும்தான். அதை தவிர்த்து வந்து வேற எதுவுமே வந்து இல்லை. அதுதான் வந்து ஒரு ஃபேமிலிக்கு ரெஸ்பெக்டோ இல்லை வந்து அது மூலமாக தான் குழந்தை நல்லா ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நம்ம எல்லார் மைண்ட்லேயும் இருந்தது. பட் இன்னைக்கு வந்து சயின்ஸையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்ஜினியரிங், மெடிக்கல் எல்லா ஃபீல்ட்ஸுமே வந்து ஏஐ எடுத்துக்கிச்சுது. ஓகே, நிறைய பிளேசஸில் வந்து ஸோ யூ ஷுட் நாட் என்ஷோர் தட் உங்கள் கிட்டு வந்து நீங்கள் படித்ததே படிச்சுட்டு அவங்க வந்து பாஸ் அவுட் ஆகும்போது ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு அவங்க அவுடேட்டடாக இருக்கக்கூடாது. தட் இஸ் ஒன் திங் விச் யூ நீட் டு ரிமெம்பர். செகண்ட் திங் என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஃபீல்டில் அவங்க படித்து கண்டிப்பாக அவங்களால வந்து சாதிக்க முடியாது. எந்த ஒரு ஃபீல்ட்லையுமே நீங்கள் க்ரீமி லேயரில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ. ஸோ உங்கள் குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து க்ரூம் பண்ணுறதுக்கு வழி பாருங்க. தட் இஸ் வாட் லாட் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஆர் டூயிங். Not just forcing them to do what the previous generation did. நான் படித்தா இன்ஜினியரிங் தான். All we knew was just 3 fields: CA, engineering and doctor. ஆனால் things are changing now. So do remember, இந்த ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அண்ட் டோன்ட் வரி, ஜஸ்ட் என்ஷோர் தட் அவங்க எந்த மாதிரியான ஒரு ஸ்கூலில் படித்தாலுமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் வந்து நிறைய கிளாஸஸ், நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக டெவலப் பண்ணுறதுக்கு பாருங்க. That is the only thing that I would like to see. We'll meet you up with the next video. Until then, tata, bye bye.